ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிரக அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். மேசராசிக்கு நல்ல காரியம் நடந்திருக்கு. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2 பேருமே சமசத்துவமாக சந்திக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு கேந்திரங்கள் வலுப்படுது. 4 10ஆம் இடங்கள் வலுப்படுது. அதுபோக ராசிக்கு 7 கூடையவனு நல்ல நிலைமையில் ஆறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச நிலைமையில் இருக்கிறாரு. இப்போ அவர் சுபத்துவம் மாறாரு. சுக்கிரன் பார்வையால் சுபத்துவம் மாறாரு. சுக்கிரன் வருகிற 29/11/2024 ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு பெருங்கேந்திரத்துக்கு போகிறாரு. விஷ்ணு சக்கரத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. விஷ்ணு சக்கரத்துக்கு சுக்கிரன் போகிறது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும், லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும். அந்த அமைப்பின்படி செவ்வாய் சுபத்துவம் மாறாரு. அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2 7 கூடிய சுக்கிரன் தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி கலஸ்தர ஸ்தானாபதி 10ஆம் இடம் கேந்திரத்துக்கு போகிறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 கூடியவன் 2க்கு 9ஆம் இடத்துலையும் 7 கூடியவன் 7க்கு 4ஆம் இடத்துலையும் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறது மேசராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பலனை கொடுக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விசேஷம்தான். அதே மாதிரி செவ்வாயை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனை. ராசிநாதனை எப்பயுமே வலுப்படணும். ஏன்னா ஒரு ராசிக்கு ராசிநாதன் குடும்ப தலைவர் மாதிரி. அதனால் செவ்வாய் இப்போ வீக்காக இருக்கிறாரு, நீசத்தில் இருக்கிறாரு. இப்போ நீசத்திலிருந்து இருந்தாலுமே சுக்கிரன் பார்வைப்பட்டு கொஞ்சம் அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவார். ஸோ நீச செவ்வாய் சுக்கிரன் பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால செவ்வாய் ஆக்டிவாக ஆறாரு. உங்கள் ராசிநாதனும் சரி அட்டமாதிபதியும் சரி நல்ல நிலைமைக்கு வரதுனால தேக அறைக்கு நல்லா இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். உடலாலும் மனதாலும் நினைவாலும் செய்கிறாலும் சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிர பயிற்சி நல்லா இருக்குது. அடுத்த ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு 29/11/2024 24/1/2025 ஒரு 2 மாத காலம் சுக்கிரன் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 4 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு கேந்திர கோணத்தை பார்த்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, சரி சார் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுபத்துவம் மாறாரு. நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் சொல்லியாச்சு சிறப்பாக இருப்பீங்க. அதுபோல் செவ்வாய் பார்க்குற இடங்கள் கூடுதல் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பார்க்குற இடங்கள் எந்தெந்த இடத்த சார் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு அவர் 7 10 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. 7ஆம் இடம் முக்கியமான இடம். ஒரு கணவன் மனைவி உறவுக்கு உள்ள இடம். கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் இன்பம் சுகம் எல்லாமே 7ஆம் இடம்தான். திருமண அமைப்பு, வேலைவாய்ப்பு, காதல் விஷயங்கள், தொழில் அமைப்புகள், நண்பர்கள், சொந்த பந்தம், சுற்றம், இணக்கம், ஒன்றிணைந்து போகிறது, அதிர்ஷ்டம் எல்லாமே 7ஆம் இடம்தான். ஸோ அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் கெடுபார்வை நல்லா குறையுது. அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7 கூடையவனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்களும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அதுபோக சுக்கிரனுக்கு வேலை கொடுத்த சனி பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. கும்பத்தில் மூலத்திரியோன ஆட்சி பெற்று சுபவர்க்கம் பெற்று இருக்கிறதுனால சுக்கிரன் பாதிக்கப்படலை. ஒரு பக்கம் சுக்கிரன் செவ்வாயை பார்த்தாலுமே செவ்வாய் பார்வை சுக்கிரன் மேலே விழுந்தாலும் சுக்கிரன் இயல்பு நிலை மாற மாட்டார். ஏன்னா அவர் வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சனி பகவான் வீட்டில் ஸ்தான பலம் பெற்று மகரத்தில் நல்ல நிலைமையில் நச்சுன்னு உட்காந்துருக்கிறதுனால சுக்கிரனுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது 7 கூடியவன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடத்து ஆதிபத்திய விசேஷம்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், கர்மம் நல்லா இருக்கும், செய்கிற காரியம் நல்லா இருக்கும். ராஜாங்க விஷயங்கள், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது நல்ல உகந்த காலமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள்லாம் நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. அதுபோல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, இராணுவம், மிலிட்ரி, நேவி, அதுபோக கவர்மெண்ட்டில் டாக்டர் வேலை பார்க்குறவங்க, ஆளுமை அதிகார வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய கெடுபார்வையை குறைக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமும் நல்லாயிருக்கும். 10 11ஆம் இடம் தொழிலில் இருந்த நெருக்கடியெல்லாம் குறையும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ஒரு சுபகாரம் வர்றதுனால தொழில் சுமூத்தாக இருக்கும். தொழிலில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி உத்தியோகம் தொழிலில் ஒரு களைப்பு இருக்காது. இன்ட்ரெஸ்ட்டாக செய்வீங்க. மனதுக்கு பிடித்தமான வேலையை செய்வீங்க. அதுபோக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது. ஒரு பொருளை பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்ஷன் வருதா, அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். கலைப்பொருட்கள், கலைநயமிக்க பொருட்கள், விளம்பர பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ஆடை ஆபரணம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். வாசனை திரவியங்கள், இப்படி முகம்பூச்சி, பந்தர்தூள், அலங்கார பொருட்கள், இப்படி நிறையா சொல்லலாம். எல்லாத்துலேயும் சுக்கிரன் வராரு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சில பொருட்கள், பால், இனிப்பு, ஸ்வீட்ஸ், சில வகையான இனிப்பு பலகாரங்கள், இதிலும் சுக்கிரனுடைய காரகத்துவம் இருக்குது. அந்த பொருள் தயாரிக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை, இயல், இசை, நாடகம், கலை, இது நல்லா தான் பார்க்கப்படுகிறது. கலைத்துறையிலும் திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். புதனும் கலைக்கு உள்ள கிரகம்தான்.
ஸோ அப்படி காம்பினேஷன் பண்ணி பார்க்கும்போது திரைப்படத்துறையில் திரைக்கு தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, திரைக்கு தெரியாதவர்கள் யார் சார் அப்படின்னா இசையமைப்பாளர்கள், கூடுதலாக வந்து இந்த மேக்கப் போடுறவங்க, டைரக்டர், கதாசிரியர், இப்படி கேமராமேன், இப்படி நிறைய சொல்லலாம். இவங்களாம் திரையில் சில பேர் வரமாட்டாங்க. நடிகர்களை தவிர திரைக்கு பின்னால் வேலை பார்க்குற தொடர்புடையவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வருது. சரியா? 2 கூடைவன் வந்து 2க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து தாப்பனாரோட கை ஓங்கியிருக்கும், தகப்பன் வழி சொந்தங்கள் கிடைக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பன் வழி உறவு முறையில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், தகப்பனும் நல்ல நிலைமையில் இருப்பார், குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் கொடுத்து வாங்கி கொடுப்பாரு, குடும்பத்தோட கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 7 கூடைவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சில பேருக்கு வந்து இது வந்து சில இதை கொடுக்கும். ஏன்னா 7 கூடைவன் 10ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு கணவன் மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி சார் கெட்டு போகிறாருன்னா, சுக்கிரன் வந்து ராகு கூடையோ சனி கூடையோ சேராமல் இருக்கணும், அமாவாசை சந்திரன் கூட சேராமல் இருந்தாருன்னா கெட்டு போயிருப்பார். அதுபோக அவர் வந்து சில வீட்டில் இருந்தாலும் கெட்டு போவார். கடகம், சிம்மம், இந்த 2 வீட்டில் சுக்கிரன் இருந்தார்னா அந்த அளவுக்கு அவருக்கு பலம் இருக்காது, பலம் இழந்து இருப்பார். மற்ற வீட்டில் இருந்தார்னா ஓரளவு பலங்களை கொடுத்துருவார். விருச்சிகம் வந்து அவருக்கு பிடிக்காத வீடு தான். ஸோ விருச்சிகத்தையும் எடுத்துக்கலாம். விருச்சிகம், சிம்மம், கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் அந்த அளவு பலங்கள் தரமாட்டார். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கடகம், சிம்மம், விருச்சிகத்தில் இருந்தார்னா நீங்கள் வந்து கணவன் மணி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலில் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால உங்களை சுற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க, ஆள் தெளிவாக இருப்பீங்க, ஸ்டெபிளாக இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்க மாட்டீங்க. அதுபோக 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து நினைத்த காரியத்தை முடிக்க வைப்பார், நினைத்தது கை கொடுக்கும். எப்போதும் தீராத ஆசைகளுடன் பல திட்டங்களுடன் இருப்பீங்க. திருமணத்துக்கு பிறகு துரித முன்னேற்றம் இருக்கும். திருமணம் ஆனவர்கள் 10% ஐபிஎஸ்சி கார்த்திகையில் திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். படிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. வண்டி வாகனம் சேரும். நிலப்புலங்கள், தோட்டம், விவசாயம் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வளர்த்தவர்களுக்கு மனைவி மூலம் சொத்துக்கள் சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுபோக மனைவியே அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. மனைவிக்கு வந்து லக்கடிக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ கேட்குற நேயர் ஒரு ஆண் நேயர்னா மனைவிக்கு லக்கடிக்கும், பெண் நேயருக்கும் கணவன் மூலிமா லக்கடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்கள் பலன்களில் சரியா கேட்குற நேர்களை பொறுத்து உங்கள் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் சில அதிர்ஷ்டங்களை நீங்கள் பெறலாம். அதுபோல் நண்பர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க. அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. கண்டிதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் சொல்கிற மாதிரி உலக பிரசித்தி கிடைக்கும். நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு வெளி மாநில தொடர்புகள், வெளிநாடு தொடர்புகள் வர்றதுனால உலக ஞானம் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதுபோல் சுக்கிரன் வந்து குருவுக்கு வந்து கோணத்தில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். ரிஷபத்தில் இருக்கிற குருவுக்கு மகரத்தில் இருக்கிற சுக்கிரன் கோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பொதுவாக இயற்கை சுபகிரகங்கள் தங்களுக்குள்ளே மறையக்கூடாது. அது பெரிய ஜோதிடத்தில் முக்கியமான விதியாக இருக்குது. இயற்கை சுபகிரகங்கள் யார்? குரு, சுக்கிரன் தான். புதனும் இயற்கை சுபகிரகம் தான். அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ அதுவும் நல்ல அமைப்பு தான். சரியா? இயற்கை சுபகிரகங்கள் சுக்கிரன், புதன் குருவுக்கு மறையாமல் இருக்கிறது பொதுவாக வந்து எல்லா ராசிக்குமே நல்லது தான். பர்டிகுலராக மேச ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 2-7 கூடையவன், புதன் 3-6 கூடையவன். புதன் வந்து இப்போதைக்கு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாரு. பரவாயில்ல, வக்கரகதியில் இருந்தாலுமே 7ஆம் இடத்தை நோக்கி தான் போகிறாரு. 7ல் புதன் போகிறது நல்லது தான். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. நல்ல ஒரு காரிய சித்தி இருக்கும். அதுபோல் சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கிறத வந்து 10ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டதுனால ஆள் பார்க்க கவர்ச்சியாக இருப்பீங்க. ட்ரெஸ் கோட் நல்லாயிருக்கும். ஒரு அழகான முகம் இருக்கும். நல்ல மற்ற நாளை காட்டிலையும் இப்போ வருகின்ற நாட்களில் தன்னை அலங்காரப்படுத்திக்கிடுவீங்க. அதுபோல் சுக்கிரன் நல்ல ஒரு ஆளுமையை கொடுப்பாரு. நட்பு விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்தில் சர்ச்சை பண்ண மாட்டீங்க. சண்டை சச்சரவு இருக்காது. அப்படி ஈடுபடுவதை வெறுத்துருவீங்க. ஆள் வந்து ஃப்ளைட்டாக இருப்பீங்க. இணக்கம் நல்லாயிருக்கும். உங்களோட சகவாசம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இரக்கம், கருணை, விசுவாசம், மற்றவங்களுக்கு உதவுற குணம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மற்றவங்க மேலே அனுதாபப்படுவீங்க. அது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து பூர்வீகவாசிகள், பூர்வீக சொத்து, சொந்த பந்தம், இவங்க மேலே ஒரு கவனம் செலுத்துவீங்க. அவங்கள தேடி போவீங்க. அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பீங்க. பூர்வீக தொழில் பண்ணுறவங்களும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். தகப்பன் வழி தொழில், இல்லை தாய் வழி தொழில், பரம்பரையில் அதாவது பரம்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ சக்தியில் மன மாட்டம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. அதனால் வந்து
மனதாலும் சரி உடலாலும் சரி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, ஒரு பதப்படுவீங்க. அந்த அமைப்பெல்லாம் வந்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் செய்வாங்க. அதுபோக சுக்கிரன் செவ்வாய் சந்திப்பு வந்து பிருகுமங்கல யோகம், இது ஒரு நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து நல்லா இருப்பீங்க. மேசராசியில் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும். கணவன் மணி உறவில் வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். காதல் பண்ணுறவருக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா காதல் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து மேசராசிக்கு 7 கூடியவன் தான். அதனால் காதலை வந்து நல்லா வந்து காதலுக்கு ஒரு லீடு கொடுப்பாரு. காதல் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களோட அணுகுமுறை வந்து சொசைட்டியில் வந்து நல்லா இருக்கும். சமூகத்தில் சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், பேர் கிடைக்கும். கூடுதலாக சொன்னோம்னா ஆடம்பரத்தை நல்லா அனுபவிப்பீங்க. எங்கேனாச்சும் குழந்தை குட்டிகளை கூட்டு போய் ட்ரெஸ் கோட் வாங்கி கொடுப்பீங்க, சினிமா கூட்டு போவீங்க, வேடிக்கை சம்மந்தப்பட்ட இடங்கள் கூட்டு போவீங்க, கிளைக்கு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டு போவீங்க. உல்லாச பயணம் கூட இருக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். சரியா? அவுட்சோர் போகிறது, அதில் போய் சந்தோஷப்படுத்திக்கிறது ஃபேமிலியோட. குறிப்பாக பெண்களோடு போவீங்க. சரியா? பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற அம்மா, மனைவி, தங்கை, மகள்கள், இப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் குடும்பத்துடன் வெளியே போயிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறவங்க. இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மான்சூனாக தான் இருக்குது, சைக்ளோன் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸு போயிட்டு வரலாம். சரியா? குடும்பத்தை கூட்டிகிட்டு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிகள் கூடுதலாக இருக்கும். சரியா நேர்களே? இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளேயே எல்லோரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்க்குறது, சந்தோஷமாக இருந்துக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது, பழைய கதையெல்லாம் பேசுகிறது, இப்படிலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் எப்போ சுபத்தப்படுறாரோ அப்போ நீங்கள் நல்லா ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். மற்றவங்கிட்ட இணக்கமாக போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இணக்கமாக போகிறீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ஓகே. அதுபோக சுக்கிரன் அங்கே நல்ல நட்சத்திர சாரத்தில் தான் போகிறாரு. வேண்டிய நட்சத்திர சாரம் தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ராசிக்கு பஞ்சமாதிபதி, 5 கூடியவன். அதனால் நல்ல ஒரு பாசமாக இருப்பேன். பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பீங்க. குறிப்பாக பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மேலே ரொம்ப ஒரு ஏற்றமாக இருக்கும். அடுத்து சந்திரன், அருமையான அமைப்பு. சந்திரன் சுக்கிரன் இணைவு வந்து அருமையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன்லேருந்து வெளியே வந்துடுவார். இப்போ சந்திரன் வந்து அமாவாசை நோக்கி போகிறாரு. வருகிற சனிக்கிழமை தான் அமாவாசை, 30ஆம் தேதி, 30/11/2024 வருகிற சனிக்கிழமை. சரியா? கார்த்திகை 15. ஆமாம், கார்த்திகை 15 அமாவாசை, சூதகால அமாவாசை அப்படிமா. ஏன்னா இந்த வருடம் 2 அமாவாசை வந்துருச்சு இந்த நவம்பரில். அதனால் சூதகால அமாவாசைம்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சிவாலயத்துக்கு போயிட்டு வருது சாலை சிறந்தது. சரியா நேர்களே? அதை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா நவம்பர் மாதம் வந்து 2 அமாவாசை வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து தமிழ் மாதத்தை தான் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் மாதம் வந்து ஸ்கிப் ஆகிரும். ஏன்னா ஐப்பசியும் கார்த்தியும் கலந்து வரும். இருந்த போதிலும் இதை இங்கிலீஷ் மாதத்துக்கு நம்ம சில பேர் பொறுமையாக பார்ப்பாங்க. ஒரு மாதத்துலேயே 2 அமாவாசை வர்றதுனால அமாவாசை அன்னைக்கு சிவனாலயம் போட்டு வர்றது நல்லது தான். பொதுவாக அமாவாசை அன்னைக்கு சிவனாலயம் போகிறது நல்லது. சனிக்கிழமையில் வேலை வருது. ஸோ சனிக்கிழமை வந்து பிதர்களுக்கெல்லாம் வேண்டிய நாள். சரியா? சனி பகவான் ஆதிக்கம் கொண்டது, கர்ம பலனை கழிக்கிற நாள். அதனால் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதுபோக சூரிய சந்திரர்கள் ராசிக்கு 4, 5 கூடியவர்கள், சுகஸ்தான பஞ்சமஸ்தானாதிபதிகள், கேந்திர குணாதிபதிகள், அவங்க ஒன்று சேர நாள். சரியா? ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல நடக்க, அஷ்டமஸ்தானத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அதனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4, 5 கூடிய 2 சுப ஆதிபத்திய கிரகங்கள் 8ஆம் இடத்துல சங்கமிக்கிறாங்க. 6 கூடியவனும் புதனும் அங்கே இருக்கிறாரு. அதனால் தவறாமல் அமாவாசை அன்னைக்கு சிவனாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கும் சக்திக்கும் விளக்கு போட்டு வந்துடுங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. இப்படி தான் ஜோதிடத்தில் வந்து ஒரு பலன் சொல்லும்போது சில இதுகள் வந்து நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான நாள் அன்றைக்கி கோயிலுக்கு போகணுங்க. அதுதான் சூட்சுமம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில். சரியா? வர்ற பிரச்சனைகள்லாம் ஓரளவு தீர்ந்து போயிடும். ஏன்னா மேச ராசிக்கு வந்து சூரிய சந்திரர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகங்கள். அதுபோக ராசிநாதன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் ஆயிடுறாரு. 29ஆம் தேதி ஆகிறாரு. அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சுக்கிரன் பார்வைக்கு வந்துடுவார். ஸோ நல்லா சுக்கிர தொடர்பு பெறதுனால ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்களும் செவ்வாய், சந்திரன், சூரியன் 3 பேருமே ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. இதில் சூரியன் சந்திரன் வந்து அமாவாசை 8ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வைக்கு வருவாங்க. 2ஆம் இடத்துல குரு பார்ப்பார். சரியா நேரில்? அது ஒரு நல்ல அமைப்பு தான். அந்நேரம் வந்து நிறைய யோகங்கள் கிடைக்கும். சூரியன் குரு பார்க்குறது வந்து சிவராஜ யோகம். சூரியனும் சந்திரனும் சேருது அமாவாசை யோகம். புதனும் சூரியனும் சேருது புதயாத்தி யோகம், லட்சுமி நாராயண யோகம்.
இப்படி நிறைய யோகங்கள் வரும். சரியா? 8ஆம் இடத்துல இருக்குது, அதான் பெரிய மைனஸ். பின்னாடி 8ஆம் இடங்கிறது வந்து மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் யோகம் இருந்தால் என்ன, அது 3ஆம் தர யோகம் வாங்க, உடனே கிடைக்காது, ஒரு 3 நாள் கழிச்சு கிடைக்கும், ஒரு இழுபறி பின்னாடி கிடைக்கும். அதுபோல் சந்திரனை வந்து குரு பார்க்குறாரு, அமாவாசை சந்திரனை குரு பார்த்தாலுமே அது வந்து குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். ஸோ இப்படி யோகங்கள்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்குது. அந்த யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குது. சரியா நேரில் அருமையான அமைப்பு. ஒரு 4 வகை யோகம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கிது, குரு பார்வையில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அப்படிப்பட்ட பலதரப்பட்ட யோகங்களும் கிடைக்குது. அதுபோல் ராசிக்கு 10 4ஆம் இடத்துல பிரிவுமங்கல யோகம் கிடைக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு வந்து சம்மந்தப்பட்ட கிரகங்கள் குரு பார்வைக்கு வர்றாங்க. குரு பார்வைக்கு வந்து சூரியனும் சந்திரனும் வந்துடுறாங்க. செவ்வாய் வந்து சுக்கிரன் பார்வைக்கு வராரு. ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய 3 முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் செவ்வாய், சூரியன், சந்திரன், இந்த 3 கிரகங்களுமே இயற்கை சுப கிரகங்களான குரு சுக்கிரன் பார்வைக்கு வருது, சால சிறந்தது. வருகின்ற காலம் நல்லா இருக்கும். ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, தசாபுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது. அது ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலுமே, பிரச்சனை இருக்கிறவங்களும் சொல்கிறேன், நல்லபடியாக போயிட்டு இருக்கிறவங்களும் சொல்லலை. இப்போ உங்களுக்கு பிரச்சனை மேசராசியில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, லக்கண ரீதியாக தசாபுத்தி நல்லா இருக்காது. தசாபுத்தி அந்தரம் நல்லா இல்லைன்னா ரொம்ப போட்டு பாடாப்படுத்தும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கோச்சார பலன்கள் என்னென்னா, நடைமுறை வாழ்க்கையில் சில நிம்மதியை கொடுக்கும், சில சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாதிரியாக இருந்தாலுமே வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருப்பீங்க. இப்போ சுக்கரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா தொழில் சார்ந்தவங்க, வியாபாரம் சார்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, பொது வாழ்க்கை இருக்குது, தொழில் சார்ந்த வாழ்க்கை இருக்குது, உத்தியோகம் பண்ணுற இடத்துல வாழ்க்கை இருக்குது. இப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம், பலதரப்பட்ட இன்வால்மெண்ட்டில் இருக்கிறோம். ஸோ அது சம்மந்தப்படும் போது, வெளி உலகம் சம்மந்தப்படும் போது சில பிரச்சனைகள் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் கோச்சாரத்தில் கிரக நிலை நல்லா வரும்போது இந்த வெளிவட்டார பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக இருக்கும், வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லபடியாக இருக்கும். அதை வந்து கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி தான் நடக்கும். வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட உள்ள உறவு முறை, மனைவி கிட்ட உள்ள உறவு முறை, பிள்ளைகிட்ட கோஆர்டினேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அது ஸ்மூத்தாக போகும், பிரச்சனை இல்லாமல் போகும். அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது, குடும்பத்துக்குள்ள உறவு முறை நல்லா இருக்காது, கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி வந்து 10 கூடியவன் தசை நடக்கும். 10ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், தொழிலில் பெரிய பின்னாடி வந்துடும். தொழிலில் வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாம் பாசமாக இருப்பாங்க. மனைவி புருஷன் மேலே உயிரையே கொடுக்கும். பிள்ளைகள் அப்பா அப்பான்ட்டு இருக்கோம். அவர் வீட்டில் நல்லா தான் இருப்பார், வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மனைவி நல்லபடியாக இருப்பார், பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பார், பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கும். ஆனால் தொழில் போனோம்னா தொழில் நல்லா இருக்காது. அங்கே ஒரு ஆர்டரும் வந்திருக்காது. அது மாதிரி போன ஆர்டர்களுக்கு காசே வந்திருக்காது. தொழிலில் போனோம்னா, வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு, தொழில் பண்ணுற இடத்துக்கு போனோம்னா பெரிய பின்னடைவு இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பிரச்சனை வருது. சில பேருக்கு குடும்ப பிரச்சனை, சில பேருக்கு தொழில் பிரச்சனை. 2 நல்லா இருந்துச்சுன்னா உடல் பிரச்சனை வந்துடும், தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். இது நல்லா இருக்குது சார் அப்படின்னா புது பிரச்சனை வந்துடும். சரியா? இப்படி பிரச்சனை வந்து பல ரூபத்தில் வரும். அதுக்கு வந்து காரணம் வந்து ஜனன ஜாதக தசாபுத்தி தான். கோச்சார நிலைகளும் வரும். கோச்சாரத்தில் வந்து அஷ்டமச்சனி, அர்த்தமச்சனி, சனி பகவானாதிக்கம், குரு கெட்டு போயிட்டா கூட கோச்சாரத்தில் சில பிரச்சனைகள் வரும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, குடும்பம்லாம் நல்லாயிருக்கும், தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பாங்க. ஆனால் வெளிவட்டார தொடர்பில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். சரியா? இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான புது புது அனுபவங்கள் இருக்கும். இதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஆனால் ஜோதிடன்ற முறையில் நம்ம நிறைய ஜாதகத்தை பார்க்குறோம், ஆளுகளை பார்க்குறோம், பேசுகிறோம், வைக்கிற போது இது வந்து நமக்கு உண்மைன்னு படுது. சரியா? இது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாத ஒன்றா இவ்வளோ நேரம் பேச முடியாது, கற்பனை பண்ணியோ ஈடுகட்டியோ பேச முடியாது. இருக்குது, ஆனால் அதை உணரணும். சரியா நேர்களே? இருக்குது. அதனால் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, இந்த கோச்சார பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருந்து, லக்கண ரீதியாக நல்லா இருந்து, இந்த கோச்சார பலன்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் போகிற இடமெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் நல்லபடியாக இருக்கும். போகிற இடமெல்லாம் ரத்தன கமலம் இடித்த மாதிரி தான் இருக்கும். சரியா? பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை லக்கண ரீதியாக, ஆனால் கோச்சார பலன்கள் நல்லா இருக்குது. நாங்கள் சொல்கிற இந்த ராசிக்கு சொல்கிற பலன் நல்லா இருக்குன்னா உங்களை சுற்றி பிரச்சனை இருக்கும் குடும்பத்துக்குள்ளே. ஆனால் வெளிவட்டாரத்தில் நல்லபடி நிம்மதியாக போய்ட்டு வருவீங்க. வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், பார்க்குற இடங்களில் சந்தோஷமாக இருக்கும். ராசினா என்னங்க, உங்கள் ராசிக்கும் மற்றவங்க ராசிக்கும் ஒத்து போகணும். நீங்கள் வேச ராசின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்க ஒத்து போக மாட்டாங்க. அவங்க ஏன் ஒத்து போக மாட்டாங்கன்னா, அந்த ராசி அப்படி. புதன் வந்து ஆகாத கிரகம் மேச ராசிக்கு, அவங்க ஒத்து போகாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நீங்கள் சாவாசம் வைக்கும்போது இந்த கோச்சார பலன்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா பிரச்சனை வராமல் இருக்கும். உங்களுக்கு வேண்டாதவன், எதிரி, ஆகாதவன் அவனும் உங்களுக்கு அனுசரித்து போகிறான்னா, அந்த கோச்சார பலன்கள் நல்லா இருந்துச்சுன்னா அவன் அனுசரித்து போயிடுவான். கெட்டு போச்சுன்னா அவனும் அனுசரித்து போக மாட்டான். சரியா? இப்படி வித்தியாசம் பார்த்துக்கணும். பலன்கள் கேட்குறது முக்கியம் கிடையாது, எந்த பலன்கள் எப்படின்னு கேட்கணும். எப்பொருள் யார்வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. எல்லாரும் சொல்லுவாங்க, பலன்கள் வந்து எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அதில் வந்து அடிப்படை என்ன இருக்குது அதை கண்டிப்பாக சொல்லணும். உங்களுக்கே வந்து
புரியணும். அது உங்கள் ஜனன ஜாதக அமைப்பு வேறு, கோச்சார பலன்கள் சொல்கிற அமைப்பு வேறு. பட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சில பலன்களை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் லைஃபுக்கு. சரியா? உங்கள் லைஃபுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். மனித வாழ்க்கை வந்து பலதரப்பட்டது. குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, வியாபாரம், உத்தியோகம், அதில் பழகிற விதங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்படி ஏகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து காலத்தை கடத்துகிறோம். விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இறுதி வரைக்கும். சரியா? வீட்டில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் எங்கேயும் என்னால் போக முடியாதுப்பா, இனிமேல் நான் அவ்வளோதான், என் காலம் முடிஞ்சு போச்சு, ஆடி அசைஞ்சு ஓஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த கிரக நிலைகள் ஒரு பக்கம் எழுத்துட்டு தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். அதைத்தான் கண்ணதாசர் பாட்டில் சொல்லியிருப்பார். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் அப்படின்னு சொல்லுவார். மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று. அதில் ஒரு வரி சொல்லுவார், 4 விலங்குகளில் நாட்டியம் ஆடுகின்றோம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? 4 திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதுதான் மனுஷ வாழ்க்கை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் 4 நடக்கலாம். சரியா நேர்களே? அது மாதிரி தான். அதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குது, அப்படியே இழுத்துட்டே போகுது. ஓகே, ரொம்ப வெளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பிருகுமங்கல யோகம் நல்லா இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க மேசராசிக்கு. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எதுவும் தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுற அணுகுங்க. எல்லோரும் ஜனன ஜாதகத்தை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, இதை செய்வா அதை செய்வான்னு நிற்கிறதையாக நிற்கிறேன், ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஜோதிடர்கிட்ட போகலாம். நிறைய பேர் கேட்பாங்க, ஜோசியர் எப்போ சார் போய் பார்க்கலாம்? ஜோசியரை பார்க்காமலும் வாழ்க்கையை நடத்தலாம், ஜோதிடம் பார்க்காமலே வாழ்க்கையை கொண்டு போகலாம். நல்ல நேரம் இருக்குது, கிரகநிலை நல்லா இருக்குன்னா அது பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கோம். கிரகநிலை சரியில்லை, ஜாதகத்துலேயும் சரியில்லை, கோச்சாரத்துலேயும் சரியில்லை, தனிப்பட்ட முறையில் சரியில்லைன்னா ஒரு இடத்துல லாக்காகி நினைக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? ஜாம் ஆகிடுவாங்க. அப்படி ஜாமாகி நிற்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஜோசியர்கிட்ட கேட்கணும். அடுத்த லெவலுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கலாம், இதே இப்படியே இருந்துட்டுமா இல்லைனா அடுத்து முயற்சி பண்ணட்டுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐயப்பாடை தெரியப்படுத்திக்கணும். ஜோசிய புஸ்தகம் கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.